ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்எஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்ப டேஸ்ட்டான ஈஸியான ஜூஸ் ரெசிபி பார்க்க போகிறோம். சம்மர் டைம்னால நம்மளுக்கு உடம்புக்கு நல்லா எனர்ஜியாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கக்கூடிய ஒரு 3 ஜூஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோங்க. ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணலாம். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தால் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருக்கீங்கன்னு செக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் ரெடி பண்ணுறது பீட்ரூட் ஜூஸுங்க. அதனால் நான் இதுக்கு ஒரு பீட்ரூட்டை குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூடவே இஞ்சி ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி ஒரு துண்டு எடுத்துகிட்டு லைட்டாக வந்து நீங்கள் வந்து நச்சுட்டு இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி ஆட் பண்ணதுக்கப்புறம் இது கூட லெமன் ஜூஸ் வந்து நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம். அரை ஸ்பூன் கிட்ட நம்ம இது கூட லெமன் ஜூஸ் விட்டுக்கலாம். இப்போ இது கூடவே கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா இப்போது பேஸ்ட்டாக வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ அடுத்து நம்ம ஒரு கிளாஸ் எடுத்துக்கலாம். இதில் வந்து ஐஸ் க்யூப் வேணாலும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. உங்களுக்கு கூலிங்காக குடிக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லாட்டினா நார்மல் வாட்டர்லேயே நம்ம அரைச்சி வாழையை கூட வடிகட்டிட்டு குடிச்சிக்கலாம். இது கூட இப்போது நான் ஐஸ் க்யூப் ஆட் பண்ணியிருக்கேன். பிங்க் கலரில் வந்து நான் ஐஸ் க்யூப் ஆட் பண்ணியிருக்கேன். என்னென்னா இது கூட லைட்டாக வந்து ரோஸ் மில்கோட அந்த எசன்ஸ் வந்து ஆட் பண்ணிவிட்டு நான் ஃப்ரிட்ஜில் வச்சு அந்த ஐஸ் க்யூப்பை தான் நான் இது கூட ஆட் பண்ணியிருக்கேன். 1 ஸ்பூன் கிட்ட நம்ம இது கூட சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த பீட்ரூட் ஜூஸை நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஜூஸ் வந்து நல்லா வடிகட்டிட்டு நான் இது கூட ஆட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப டேஸ்டான ஈஸியான பீட்ரூட் ஜூஸ் ரெடி பண்ணிட்டோம். இது நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்கின்னுக்கும் வந்து பீட்ரூட் வந்து ரொம்பவே நல்லது. இதே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட நான் லெமன் வந்து கட் பண்ணிவிட்டு இது கூட ஆட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அடுத்து நம்ம வந்து என்ன ஜூஸ் ரெடி பண்ண போகிறோன்னு பார்க்கலாம். அடுத்து நம்ம என்ன ஜூஸ் ரெடி பண்ண போகிறோன்னா, இந்த இலை வச்சு தான் ஒரு டேஸ்டான ஜூஸ் ரெடி பண்ண போகிறோம். இது வந்து டவுன் பேண்டான்னு சொல்லுவாங்க. இது வந்து நம்ம வீட்டில் நிறையா இருந்துச்சு. இப்போ அந்த சைடு வந்து கொஞ்சம் பட்டு போன மாதிரி இருக்குது. இந்த பக்கம் நல்லாயிருக்கு. இப்போது இதில் வந்து ஒரு 4 இலை வந்து நம்ம கட் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஒரு 4 பீஸ் கிட்ட நான் வந்து கட் பண்ணிட்டேன். கட் பண்ணியாச்சு. இதை வந்து நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு பிளேட்டில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து இப்போ நம்ம குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ நான் இதை ஒரு பிளேட்டில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து நம்ம மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருந்த அந்த இலையை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே ஒரு 2 ஸ்பூன் கிட்ட சுகர் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அரை கிளாஸ் கிட்ட நம்ம இது கூட தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். சின்னதாக ஒரு இஞ்சி துண்டு நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம். அரை ஸ்பூன் கிட்ட நம்ம இது கூட லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இப்போது அரைச்சிக்கலாங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி அரைச்சாச்சு. அரைச்சதுக்கப்புறம் நம்ம இதையும் வடிகட்டிட்டு எடுத்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு வடிகட்டிக்கோங்க. அடுத்து நம்ம ஒரு கிளாஸ் எடுத்துக்கலாம். இப்போ இதில் வந்து ஐஸ் க்யூப் ஆட் பண்ணிக்கலாம். நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து ஐஸ் க்யூப் ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் கிட்ட நம்ம இது கூட சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வடிகட்டி வச்சுருந்த அந்த ஜூஸை நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். டேஸ்டான டவுன் பண்டன் ஜூஸ் ரெடி பண்ணிட்டோம். இதை வந்து ரொம்ப இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் நம்ம ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாலும் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க அடுத்து நம்ம என்ன ஜூஸ் ரெடி பண்ண போகிறோன்னு பார்க்கலாம். இந்த இலை ஆட் பண்ணி நம்ம ஜூஸ் பண்ணுறதுனால இது வந்து கசக்குமான்னு நிறையா பேருக்கு டவுட் இருக்கும். இது வந்து அந்த அளவுக்குலாம் ரொம்பலாம் கசக்காது. குடிக்கும்போது லைட்டாக இருக்கும். ஆனால் இதோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாலும் லைக் பண்ணுங்கள். வாங்க அடுத்து நம்ம என்ன ஜூஸ் ரெடி பண்ண போகிறோன்னு பார்க்கலாம். அடுத்து நம்ம என்ன ஜூஸ் ரெடி பண்ண போகிறோம் அப்படின்னா, ப்ரூன்ஸ் பழம். இது வந்து ஒரு 4 பழம் நான் எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா அலசிட்டு எடுத்துக்கோங்க. பழம் வந்து நல்லா சூப்பராக இருக்குங்க. இப்போ இதில் வந்து நம்ம ஒரு சூப்பரான ஜூஸ் ரெடி பண்ண போகிறோம். அடுத்து நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். இதில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த ப்ரூன்ஸ் பழத்தை ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு அரை கிளாஸ் கிட்ட நீங்கள் வந்து இது கூட தண்ணி சேர்த்துக்கோங்க. 1லேருந்து 2 ஸ்பூன் கிட்ட நம்ம இது கூட சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே அரை ஸ்பூன் கிட்ட லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா பேஸ்ட்டாக நீங்கள் அரைச்சிக்கோங்க.
இப்போது இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சாச்சுங்க. அரைச்சதுக்கப்புறம் இது கூட 1/4 கிளாஸ் கிட்ட நம்ம வந்து மில்க் ஆட் பண்ணிக்கலாம். மில்க் சேர்த்ததுக்கப்புறம் மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்து நம்ம ஒரு கிளாஸ் எடுத்துக்கலாம். இதில் வந்து ஐஸ் க்யூப் ஆட் பண்ணிக்கலாங்க. ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த ஜூஸை நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து வடிகட்டலாம் தேவையில்லை, அப்படியே சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், டேஸ்டான ப்ரூன்ஸ் பழம் ஜூஸ் நம்ம ரெடி பண்ணிட்டோம். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹெல்த்தியான 3 ஜூஸ் ரெசிபி நம்ம இப்போது ட்ரை பண்ணியிருக்கோம். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். நீங்கள் வந்து இதை நோம்பு திறக்கிற டைம் கூட நீங்கள் வந்து இதை செஞ்சு குடிக்கலாம். நம்ம உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்தியானது தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் கொடுத்துக்கோங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தால் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருக்கீங்களான்னு செக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ அப்லோட் பண்ணுற நேரம் உங்களுக்கு சரியாக வந்துகிட்டே இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நம்ம மீண்டும் சந்திக்கலாம்.